இவருக்கு கல்யாணம் ஆகியும் இரண்டாவது திருமணமா தன்னோட 20 வயசு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்த்த அவங்க ஒய்ஃபும் உன் பொண்ணு மாதிரி இருக்கா, இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு காரி துப்புறாங்க. உனக்குனா குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு வழி இல்ல, நீனா பேசாதன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு காலையில எழுந்து வீட்டுக்கு வெளியில கோலம் போடும் போது பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பொண்ணை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த இவரும் அந்த பொண்ணை உள்ள வர சொல்லி, இது மாதிரினா ட்ரெஸ் பண்ணிட்டு நீ வெளியில கோலம்னா போடாத, ஒழுங்கா சாரியை கட்டுன்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, நான் சொல்ற கணக்கனா நீ எழுதுன்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதான்னு கேட்கும் போது, எனக்கே எழுத படிக்க தெரியாது, முன்னாடி நான் அவள்கிட்ட சொல்லுவேன், அவ தான் சொல்ல எழுதுவா, இப்ப அவளும் கிடையாது, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி எழுத சொல்றாரு. ஓ, உனக்கு எழுத படிக்க வேற தெரியாதான்னு சொல்லி அவளும் நக்கலா பாக்குறா. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணுக்கு வாமிட் வருது. இந்த பொண்ணு வாமிட் பண்றத பார்த்து இவனும் அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கு இந்த பொண்ணும் இது ஒரு சாதாரண பித்த வாந்திதான்னு சொல்லிடுறா. அதனால பயங்கரமா அந்த பொண்ணை போட்டு அடிச்சு, ஒழுங்கா எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். வீடு முழுவதும் தேடி பார்த்தாலும் அந்த பொண்ணை காணோம். அதனால வெளியில வந்தா வெளியில நிக்கிற ஒரு லேடி சொல்றாங்க, எங்க வீட்டுல குடியிருந்த ஒரு பையன் நைட்டோட நைட்டா காலி பண்ணிட்டு போயிட்டான், அவன் வாடகையும் கொடுக்கல ஒன்னும் கொடுக்கலன்னு புலம்புறாங்க. இதனா பார்த்த இவரும் அவரோட கைய பார்த்தா இங்கா இருக்கு, என்னன்னு பார்த்தா கைரேகை வச்ச மாதிரி இருக்கு. இதனா பார்த்த இவரும் கழுத்துல இருக்கிற செயின் இருக்கான்னு பாக்குறாரு, செயின் இல்ல. வீட்டுல பீரோ திறந்து நகை பத்திரம்னா இருக்கான்னு பார்த்தா அந்த பீரோல ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியுது, இவன்ட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கொள்ளையடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டான்னு. இதனா பார்த்த இவரு உடனே பிக்ஸ் வந்து அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறாரு. ரொம்ப மாசம் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஓடி போய் இவருக்கு பக்கவாதம் வந்தத அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி இந்த அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த அம்மாவும் மனசு தாங்காம அவங்க ஹஸ்பண்ட போய் பார்த்து கவலைப்படுறாங்க. என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியலனாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா தான் இருந்தேன், குழந்தை இல்லையேங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன வெளியில அனுப்புனீங்க. ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையுமே எடுத்துட்டு உங்களை பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டா. இதெல்லாம் கேட்ட இவரும் அந்த அம்மா கிளம்புறப்ப அந்த அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறாரு.